அப்ரஹாம், இந்த ஹைட்ரோ கார்பன் எடுப்பது தொடர்பான பிரச்சனை ஏற்கனவே தமிழகத்தில் வெடித்து தமிழக மக்களின் கடும் எதிர்ப்பினை அடுத்து அந்த திட்டம் கைவிடப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. தற்போது மீண்டும் தமிழகத்தை ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு தமிழகத்தின் கடல் பகுதிகள் ஏலமிடுவதற்காக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது தமிழ்நாட்டின் நிலப்பகுதிகளிலும் கடற்பரப்பிலும் ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கான ஏல அறிவிப்புகள் ஏற்கனவே வந்து தமிழக மக்கள் குறிப்பாக விவசாயிகள் மீனவர்களின் கடும் எதிர்ப்பிற்கு பிறகு அந்த திட்டம் நிறுத்தி வைக்கப்பட்டது. இந்நிலையில் தற்போது இந்திய அரசினுடைய பெட்ரோலிய அமைச்சகம், மத்திய அரசின் பெட்ரோலிய அமைச்சகத்தின் ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கான திறந்தவெளி ஓபன் கோட் திறந்தவெளி அனுமதி கொள்கையின் 10வது சுற்று ஏல அறிவிப்பிலே தென் தமிழகத்தில் உள்ள 9990.96 சதுர கிலோமீட்டர் ஆழ்கடல் பரப்பு இடம்பெற்றுள்ளது. அதாவது தமிழக எல்லை பகுதியில் உள்ள தமிழக கடலோர பகுதியில் இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம் இடம்பெற இருக்கிறது. இந்த திட்டம் செயலாக்கப்பட்டால் தமிழ்நாட்டுக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு ஏற்படும் என சுற்றுச்சூழல் வல்லுநர்கள் தற்போதே எதிர்ப்பை தெரிவிக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஏனென்றால் தமிழ்நாட்டின் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த உயிரி பன்மைய வளங்களில் மன்னார் வளைகுடா பவளப்பாறை பகுதிகள் மிக முக்கியமான பகுதியாகும். பன்னாட்டளவில் சர்வதேச அளவிலே முக்கியத்துவம் வாய்ந்த ராம்சார் தளமாக தகுதி பெற்ற பகுதி இந்த பகுதியும் புதிய ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்குள் வந்திருக்கிறது என்பதுதான் குறிப்பிடத்தக்கது. ஆழ்கடல் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தால் தமிழ்நாட்டின் கடல் வளம் கடுமையாக பாதிக்கப்படும், மீன்வளம் குறைந்து மீனவர்கள் வாழ்வாதாரம் பறிபோகும் என மீனவ சங்கங்கள் ஏற்கனவே பலமுறை கூறியிருக்கிறார்கள். தற்போது காலநிலை மாற்றத்தை அதிகரிக்கும் கிரீன் கேசஸ் என்று அழைக்கப்பட்ட பசுங்குடி வாயுக்கள் வெளியேற்றத்தை திட்டம் அதிகமாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே இந்த ஆபத்தான ஏல அறிவிப்பை மத்திய அரசு உடனடியாக கைவிட வேண்டும் என டாக்டர் ராமதாஸ், பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனத்தில் டாக்டர் ராமதாஸ், அமமுக தலைவர் டிடிவி தினகரன் ஆகியோர் தற்போது மத்திய அரசுக்கு வேண்டுகோள் வைத்துள்ள தங்கள் எக்ஸ் தள பதிவின் மூலமாக. பொதுவாக இந்த ஹைட்ரோ கார்பன் என்றால் பலருக்கு குழப்பம் இருக்கிறது. ஹைட்ரோ கார்பன்கள் என்றால் என்ன என்பது குறித்து முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். ஹைட்ரஜனும் கார்பனும் இணைந்த ஒரு கனிம பொருள் தான் ஹைட்ரோ கார்பன் என்பது. இதில் 14 வகையான பொருட்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வாயுக்களாக வரும், திடப்பொருளாக, குறைந்த உருகக்கூடிய குறைந்த திடப்பொருள் என பல்வேறு வகைகளில் வரும். வாயுக்கள் என்றால் மீத்தேன் வாயு, புரோபேன் போன்ற வாயுக்கள். திரவங்கள் என்றால் எக்ஸேன், பென்சீன். அதே போன்று குறைந்த உருகும் திடப்பொருட்கள் என்றால் பாரபின், மெழுகு, நாப்தலின் போன்றவை வரும். பொதுவாக இயற்கை எரிவாயு, பெட்ரோலியம், நிலக்கரி ஆகியவை இந்த ஹைட்ரோ கார்பன் வகையில் தான் வருகின்றன. எனவே இவற்றை எடுப்பதற்கான தான் இந்த ஆழ்கடலில் ஏலமிடுவதற்காக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் கொஞ்சம் நஞ்சம் பகுதி அல்ல, கிட்டத்தட்ட 9990 சதுர கிலோமீட்டர் அளவுக்கான ஆழ்கடல் பகுதி. இது ஒரு வேளை கொடுக்கப்பட்டால் மிகப்பெரிய பாதிப்பு, சுற்றுச்சூழல் பாதிப்பு, கடல்வள பாதிப்பு, இயற்கைக்கு எதிரான ஒரு பாதிப்பு ஏற்படுகிற வாய்ப்பு இருப்பதாக தற்போது சுற்றுச்சூழல் வல்லுநர்கள் சொல்லி வந்த நிலையில் தற்போது அரசியல் கட்சிகளாக முதலில் வந்திருப்பதை பாட்டாளி மக்கள் கட்சியின் டாக்டர் ராமதாசும் அமமுகவின் டிடிவி தினகரனும் அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. மத்திய அரசு உடனே இந்த ஏலத்தை ரத்து செய்ய வேண்டும், தமிழக கடல் பகுதியிலிருந்து அதிலிருந்து நீக்க வேண்டும் என கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். ஆனால் இது அவர்களுடன் நின்று விடாது. தமிழக அரசு முதல் ஆளும் திமுக அரசு முதல் எதிர்கட்சியான அஇஅதிமுக வரை அனைத்து கட்சிகளும், சிறிய பெரிய கட்சிகள் அனைத்துமே இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. என்றால் இது மக்களின் வாழ்வாதார பிரச்சனையினை ஏற்கனவே டெல்டா பகுதியில் இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம் வரும்பொழுது கடும் எதிர்ப்பு எழுந்து அதன் பின் மத்திய அரசு அந்த திட்டத்தை அந்த பகுதிகள் எல்லாம் அதிலிருந்து நிறுத்தி வைத்தன. தற்போது மீண்டும் அந்த ஆழ்கடல் பகுதி என்று வரும்பொழுது தற்போது எதிர்ப்பு கடுமையாக எழுந்திருக்கிறது. இது அடுத்து வரும் நாட்களில் மேலும் அதிகமாக ஒரு பெரும் புயலை மீண்டும் மும்மொழி கொள்கையிலிருந்து, இந்தி திணிப்பிலிருந்து மும்மொழி கொள்கை வந்து தற்போது தொகுதி மறுவரை வந்திருக்கிறது. தற்போது அடுத்த புயலாக மையம் கொண்டிருப்பது இந்த ஹைட்ரோ கார்பன் அறிவிப்பு. அடுத்த 2 நாட்கள் இது குறித்த தலைப்பு செய்திகள் அடிக்கடி வரும் என்பதிலே மாற்று கருத்தில்லை. ஆபிரகாம்.